அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சு. உலகமே இன்னைக்கு தொழில்நுட்பத்தால ஆனதா இருக்கு. உலகத்துல நடக்கக்கூடிய சின்ன சின்ன அசைவுகளையும் இந்த தொழில்நுட்பங்கள் தான் இன்னைக்கு ஆட்டி படைக்கிறதா இருக்கு. இந்த தொழில்நுட்பத்துடைய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI தான். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு பயங்கரமா வளர்ந்துட்டு வருது. எல்லா இடங்கள்லயும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்கு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி ஒரு சின்னதா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒருத்தரை ஒரு வேலைக்காக வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவரு நமக்காக எல்லாமே செய்யறாரு. நம்ம கை அசைவு, கண் அசைவுன்னு எல்லாத்துக்குமே அவர் பொருளை கண்டுபிடிச்சிடறாரு. ஓ இப்படி சொல்றாங்க, நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நம்மள நல்லா புரிஞ்சு வச்சக்கூடிய ஒருத்தரை தான் நம்ம வேலைக்கு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அவரு நம்மளோட எல்லா பிளஸ் அண்ட் மைனஸையும் நோட் பண்ணியிருப்பாரு. இப்ப அவர் நம்ம கிட்ட இருக்க பிளஸ் எல்லாம் வச்சிருக்காரு அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா அவருக்கு நம்மளுடைய மைனஸும் தெரியும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அது மாதிரிதான் அவர் ஒரு நல்ல நண்பனாவே இருந்தாலும், நம்மள நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாலும், நம்மள எப்படி அட்டாக் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். நம்மளுடைய பலத்தை எப்படி தாக்குறதுன்னு அவருக்கு தெரியும். அது மாதிரிதான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும். இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தருது. நமக்கு என்ன தேவைனாலும் உடனடியா சலிப்பாகாம அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தருது. ஆனா இது எல்லா நாளுக்கும் சாத்தியமா? இதே நண்பன் நாளைக்கு நமக்கு எதிரியா மாறுறதுக்கான எல்லா சூழல்களும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குன இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய தந்தை காட்ஃபாதர் ஆன ஜியோஃப்ரே ஹிண்டன் தெரிவிக்கிறாரு. இவரு கூகுள்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. நிறைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கி இருக்காரு. இவரும் இவரோட டீமும் இவருடைய ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2012 உருவாக்குன ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஆல்கோரிதம் தான் இன்னைக்கு நிறைய AI உருவாகிறதுக்கான அடிப்படையா இருக்கு. இவர் ஒரு பிரிட்டிஷ் கனடிய கணினி விஞ்ஞானியா இருக்காரு. நிறைய கணினி சார்ந்த ஆராய்ச்சிகளையும் நிறைய கணினியில புது புது விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய இவரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூகுள்ல இருந்து விலகி ஒரு பதட்டமான விஷயங்களை தெரிவிக்கிறாரு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு வளர்ந்துட்டு வரக்கூடியது நல்ல விஷயம்தான். ஆனா இது அதீத வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இதனால நிறைய பாதிப்புகள் வரும். இதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி அவர் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் நம்மளோட பகிர்ந்துக்கிறாரு. இன்றைய சூழல்ல மனிதனை காட்டிலும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு புத்திசாலியா இருக்கு. மனிதன் 10 மணி நேரத்துல 10 வேலைகளை செய்யறான் அப்படின்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 10 நிமிஷத்துல அந்த வேலையெல்லாம் முடிச்சிருது. இன்னும் ஏன் 10 செகண்ட்ல முடிச்சிருது. இது ஒரு வகையில மனிதனுக்கு நல்லது, மனுஷனுக்கான உதவிகள் எல்லாம் நிறைய செய்துனா கூட இது ஒரு வகையில மனுஷனுக்கு ஆபத்தும் கூட. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதுல நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. அந்த கம்பெனி அந்த வேலை பார்க்கறவங்களை சார்ந்து இருக்கு, அந்த வேலை பார்க்கறவங்க அந்த கம்பெனியை சார்ந்து இருக்காங்க. ஆனா இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, நல்ல டெவலப் ஆகி வருது அப்படிங்கிற பட்சத்துல இப்போ ஒரு கம்பெனில கோடிங் போடுறதுக்கு ஒரு 10-20 பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிமிஷத்துல கோடிங் போட்டு கொடுத்துரும். அப்ப அந்த மனிதனுக்கான வேலைகள் சம்பளம் எல்லாமே கம்மியாகும். ஒரு 50,000 கொடுத்து ஒருத்தனை மாச வேலைக்கு எடுக்கிறதுக்கும் 500 ரூபாய் கொடுத்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்ஸ்டால் பண்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ ஒரு கம்பெனியோட ஓனர் 50 பேர்த்த வேலைக்கு வச்சு 50,000 சம்பளம் கொடுப்பாரா, இல்ல 5 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு 500 ரூபாயில வேலையை முடிப்பாரா அப்படிங்கறதுதான் கேள்வி. அப்ப அந்த 50 பேருடைய வேலையும் பாதிக்கப்படுது. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அங்க எவ்வளவு ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க, எத்தனையோ டீச்சர்ஸ் ஒர்க் பண்றாங்க, அதுக்கான ஆபீஸ் இன்சார்ஜஸ் இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் பதிலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட வேலை எல்லாமே பறிபோகும். அப்ப டீச்சர் செய்யக்கூடிய வேலை எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யுமானா கிடையாது. ஒரு டீச்சருடைய ஒரு மெயினான ஒர்க் அப்படின்னு பார்த்தா என்ன அப்படின்னு பாக்குறப்ப பாடம் எடுக்கிறது. அதை தாண்டி அவங்க செய்யக்கூடிய வேலை என்னன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஒரு அன்பா ஒரு அரவணைப்பா கொண்டு வர தெரியும். ஆனா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படியெல்லாம் கொண்டு வருமானா கிடையாது. அதுக்கு நியாயம், தர்மம் இதெல்லாம் தெரியுமானா தெரியாது. ஒரு பையன் தப்பு பண்ணானா தப்புன்னு சொல்லி அடிக்கவும் தெரியும், அவனை வேற எந்த விதமான ஒரு எல்லைக்கு வேணாலும் அதனால கொண்டு போகவும் முடியும். இதனால நிறைய பிரச்சனைகள் இந்த சூழல்ல ஏற்படுது. இன்னும் நம்ம சொல்ல போனா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிப்லின்னு ஒரு ட்ரெண்ட் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. எல்லாருமே நம்மளுடைய பர்சனல் போட்டோஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ கூட அந்த ஜிப்லியில கொடுத்தோம். இது ஒரு AI. அப்ப நம்ம நம்மளுடைய போட்டோஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இப்ப அது வாங்கி வச்சுக்கிச்சு. இன்னும் சொல்ல போனா நம்ம அதை வந்து ரீக்ரியேட் பண்றோம் இல்லைங்களா, இப்படியாக நம்மளுடைய பர்சனல் போட்டோஸை நம்ம அதுகிட்ட கொடுக்கறப்போ அது நல்ல விதமாவும் இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த போட்டோஸை வச்சு மிஸ்யூஸ் பண்ணி நமக்கே த்ரெட்டனிங் வரலாம். இன்னும் சொல்ல போனா இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல நம்ம ஒரு போட்டோ எடுத்துட்டு இந்த போட்டோ கூட பூங்கொத்து இருக்க மாதிரி வச்சு கொடுங்க, நாய்க்குட்டி இருக்க மாதிரி வச்சு கொடுங்க, நான் ஸ்பேஸ்ல இருக்க மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்னு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட போட்டோ எல்லாத்தையும் ஆஃப் பண்றோம். இது இப்ப வரைக்கும் நல்லதா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இது நல்லதாவே போய்கிட்டு இருக்குமா அப்படிங்கிறதுதான் கேள்வி. இந்த வேலையில போற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதை மாதிரி நல்லா போயிட்டு இருக்கிறத நம்ம அதீதமா டெவலப் பண்றோம். ஆனா இது நமக்கே ஒரு நாள் பிரச்சனையா வரும் அப்படிங்கறதுதான் பிரச்சனை. இதனால ஒரு குற்றமே செய்யாத ஒருத்தர் கூட குற்றவாளின்னு பாதிக்கப்படுவாரு. இன்னும் ஏங்க
எலெக்ஷன்ல யாரு மெஜாரிட்டியா யாரு சுப்பீரியரா இருக்காங்களோ, யாருக்கிட்ட ஓவரான பணம் இருக்கோ, யாரு ஏஐ வச்சிருக்காங்களோ அவங்கனால மக்கள் எல்லாத்தையுமே அந்த பார்ட்டி நல்லவங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கே எல்லா ஓட்டையும் வர மாதிரியான ஒரு சூழல் கூட இந்த ஏஐனால இப்ப இருக்கக்கூடியதுல உருவாக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஏஐய பார்த்து நம்ம என்ன வேலை சொன்னாலும் அது நமக்கு செஞ்சு கொடுக்குது. ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வேலையும் அதுதான். நம்ம எதை சொன்னாலும் அதை நமக்கு அதை கொடுக்கணும். ஆனா இது எல்லா நாள்லயும் பாசிபிளா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்ப நம்ம அதை ஷட் டவுன் ஆகு, நீ உன்னோட வேலையை முடிச்சுக்கோன்னு சொன்னா இல்ல என்னால முடியாது அப்படின்னு ஏஐ சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப இது மாதிரியான சூழல்ல இந்த ஏஐய நம்ம யூஸ் பண்றது எவ்வளவு நல்லதோ அது மாதிரி அதுக்கான மைனஸஸும் இருக்கு. ஏஐ இப்ப ஏஐ டிரைவர் வந்தாச்சு, ஏஐலே டீச்சர் வந்தாச்சு, ஏஐலே டாக்டர் வந்தாச்சு. ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா வேலையும் செய்யுது அப்படிங்கிறப்ப அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால இன்னொரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்க முடியும். சிட்டி மேக்ஸ் சிட்டி. ஒரு சிட்டினால இன்னொரு சிட்டியை உருவாக்க முடியற மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்னால இன்னொரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்க முடியும். இத்தனை நாளா நம்ம மனிதர்களோட போட்டி போட்டோம். ஒரு மனித மூளையும் இன்னொரு மனித மூளையும் போட்டி போட்டுட்டு இருந்த இடத்துல ஒரு மனித மூளையும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மோதக்கூடிய சூழல் ஏற்படுது. இது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு என்ன இருந்தாலும் நியாயம் தர்மம் என்னங்கிறது தெரியும். ஒரு ஒரு பிரச்சனையே வந்துச்சுனாலும் அவன் அதை எந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு ஃபேஸ் பண்ணுவான்னு தெரியும். ஆனா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த கம்ப்யூட்டர் மூலம் எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாது. அது நமக்கு எப்படி அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தணும் நமக்கு தெரியாது. ஏன் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஒரு போன் வருது, நீங்க எடுத்து பேசுறீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல பேசுறது ஒரு ஏஐயா, ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டா, ஒரு மனுஷனான்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இப்பவே நிறைய வீடியோஸ்ல பேசுறதோ நடக்கிறதோ அது மனுஷனா அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டான நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இது எல்லாமே நல்லதுக்கான வளர்ச்சியா இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா அதை உருவாக்குன அதோட காட்ஃபாதரான ஜியோஃப்ரே ஹிண்டனே இது நமக்கு ஆபத்தை தரக்கூடியது அப்படின்னு குறிப்பிடுறதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதுக்கான பிரச்சனைகளை சொன்ன அவரு இதுக்கான சொல்யூஷன்ஸையும் சிலதை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா உலக நாடுகள் எல்லாமே ஒன்று கூடி இதுக்கான சட்ட திட்டங்களை போடணும், ஒரு வரையறை வகுக்கணும். ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்னா அது இப்படிதான் பயன்படுத்தப்படணும், இது மாதிரியான செயல்களை தான் அதை செய்யணும், அதை தாண்டி அதை எந்த இதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்ட திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோடைய அதீத வளர்ச்சியை கொஞ்சம் நார்மலா கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போனா இன்னுமே பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எல்லாருமே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு ஆய்வை எல்லா உலக நாடுகளுமே மேற்கொள்ளணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. இதாவது நம்ம கழுத்துக்கு கீழே தான் கத்தி தொங்கிட்டு இருக்கு. இது நம்ம பழத்தை அறுக்கிறதுக்காக பயன்படுத்த போறோமா இல்ல அது நம்ம கழுத்தையே அறுக்க போகுதா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பட்டியல பதிவிடுங்க. நன்றி. KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.